டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த நிலையிலே நாம் எழுப்புதல் ஓய்மீச்சு குறித்த சில காரியங்களை வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளையும் நம்முடைய சபைகளையும் நம்முடைய நிலைமை நாம் பார்க்கும்போது எழுப்புதல் இந்த நாளில் தேவையாக இருக்கிறது. வேதம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. ஆண்டோடைய வேதம் நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய குணத்தை, நம்முடைய சுபாவத்தை அது உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை மறுரூபமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 57:15, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியிலும் வாசம் பண்ணுகிறேன். நம்முடைய தேவன் தமிழத்தில் மனிதக்கூடிய மக்களை, தங்களை தாழ்த்தக்கூடிய மக்களை, தங்களுடைய பல்லத வழியில் விட்டு திரும்பக்கூடிய மக்களுடைய இருதயத்தையும் ஆவியையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு புதிய ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளில் எழுப்பின ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே நம்முடைய சரீரங்களை வியாதியிலிருந்தும் வெள்ளத்திலிருந்தும் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அதே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே நம்முடைய சரீரங்களை மறுரூபப்படுத்துவார். மரித்த பரிசுத்தங்களுடைய சரீரங்களையும் உயிரடி எழுப்புவார். இங்கே வேதம் நமக்கு 3 விதமான எழுப்புதலை காண்பிக்கிறது. ஆத்மாவில் எழுப்புதல். நான் வேதத்தை தியானிக்கும் போது அது நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய குணங்களை, நம்முடைய சுபாவத்தை அதை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் தேவனிடத்திலே நாம் மண் திரும்பும்போது, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது, நம்மை தாழ்த்தும்போது அவர் நம்முடைய ஆவியை, நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். புதிய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். நம்மளே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரங்களை வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து அதை உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்துடைய 2ஆம் வருகையிலே நம்முடைய சரீரங்களை மறுரூபப்படுத்துவார். மறுத்து போன பரிசுத்த சரீரங்களையும் அவர் எழுப்புவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த 3 விதமான எழுப்புதல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டிடுவாராக. ஆமென்.